வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் முதல் காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார். அதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய ரசிகர்கள் அரசியல் நோக்கத்துடன் பழிவாங்கும் நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். பின்னணி என்ன? பூவிருந்தவல்லி சிறை பணியாளர்கள் 10 பேர் ஒரே நேரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறை வளாகத்தில் செல்போன் பதுக்கிய விவகாரமே இதற்கு காரணம். அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள சென்ற அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடிகள் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. பின்னணி என்ன? ஹைதராபாத்தில் 67 வயது தாயார் மற்றும் 2 மகள்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி 5.5 கோடி ரூபாயை சைபர் கிரிமினல்கள் பறித்திருக்கிறார்கள். சிபிஐ அதிகாரிகள் போன்று நடித்து மோசடியை அரங்கேற்றிய கும்பல் மகள்கள் இருவரையும் தேர்வில் பங்கேற்க மட்டும் அனுமதித்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரையும் 17 நாட்கள் வீட்டில் சிறை வைத்து மோசடி செய்தது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னையில் போதைப்பொருள் வழக்கில் கைதான காவலர்கள் 3 காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் என்சிபி காவலர் ஆனந்த் மீது மேலும் 2 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னணி என்ன? பெங்களூருவில் பொய்யான குற்றச்சாட்டுகளின் பேரில் தனியார் நிறுவன அதிகாரியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் தலைமறைவாக உள்ள அவரது மனைவியை தேடி உத்தரப்பிரதேசம் சென்ற தனிப்படை போலீசார் ஏமாற்றமடைந்தனர். வீட்டை பூட்டிவிட்டு சென்றவரை விசாரணைக்கு ஆஜராகும்படி வலியுறுத்தி கதவில் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு திரும்பினர். போலீஸ் கெடு விதித்த நாளுக்குள் நிகிதா ஆஜராவாரா? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னையில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியின் இல்ல திருமண விழாவில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க வைர நகைகள் கொள்ளை போய் உள்ளன. திருமணத்திற்கு முன்பு மணப்பெண்ணின் நகைகளை திருடி தப்பிய திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையனை கைது செய்து நகைகளை போலீசார் மீட்டனர். போலீசில் சிக்காமல் தப்பி வந்த MBA பட்டதாரியான ராம்ஜி நகர் கொள்ளையன் சிக்கியது எப்படி? புதுக்கோட்டை மற்றும் மதுரையைச் சேர்ந்த IT ஊழியர் ஆசிரியரிடம் ஆன்லைன் முதலீட்டு ஆசை காட்டி 1,17 லட்சம் ரூபாயை சுருட்டிய தேனி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். வங்கிக் கணக்கை வாடகைக்கு விட்டவர்கள் சிக்கிய நிலையில் மோசடிக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் சிக்குவார்களா? மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகத்துக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது. ரஷ்ய மொழியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கிக்கு அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது யார்? ஹைதராபாத்தில் வீட்டு வாசலில் விட்டுச் செல்லும் காலணிகளை திருடி பழைய பொருட்கள் விற்கும் சந்தையில் விற்று வந்த தம்பதியை போலீசார் பிடித்தனர். CCTV ஆதாரத்தின் மூலமாக தம்பதியை கண்டுபிடித்து வீட்டில் சோதனை செய்தபோது நூற்றுக்கணக்கான ஜோடி காலணிகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். காலணி திருடிய தம்பதி சிக்கியது எப்படி? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.